பெட் வெட்டிங்கிறது ஒரு காமனான பிரச்சனை. பட் நிறைய பேர் அதை அசிங்கப்பட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. அப் டு 3 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருக்கிற பெட் வெட்டிங் வந்து கம்ப்ளீட்லி நார்மல். பட் மோர் தென் 6 years மேல அவங்க பெட் வெட் பண்றாங்க, இல்ல மோர் தென் 10 years மேல பெட் வெட் பண்றாங்கன்றப்போ டெஃபினட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஹோமியோபதியிலும் டிவார்மிங் இருக்கு, நம்ம இல்ல கன்வென்ஷனல் மெடிசன் டிவார்மிங்கும் எடுத்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிறப்போ நம்ம பிளாடர் ட்ரைனிங் பண்ணணும். ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. எதனாலனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும், ஒவ்வொரு டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். மைல் ஸ்டோன் டிலேங்கிறது டெவலப்மெண்டல் டிலேங்கிறது ஒன்லி ஸ்பீச் டிலே இல்ல வாக்கிங் டிலே மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நர்வ் டெபிலிட்டி இல்ல நர்வ் ஸ்ட்ரென்தனிங் டிலே கூட இருக்கலாம். அண்ட் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி யூரின் போன்னு சொன்னதுக்காக யூரின் போயிட்டு தான் தூங்கணும் சொல்லிட்டு நம்ம அவங்களை அடிக்க கூடாது, மிரட்ட கூடாது. ஜஸ்ட் பாசமா சொல்லணும், அவங்க யூரின் போலாம் இட்ஸ் ஓகே. பட் அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு எம்பரேஜா ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இது மேபி சம்டைம்ஸ் டயபெட்டிஸோட சைனா கூட இருக்கலாம். டயபெட்டிஸ்க்கும் பெட் வெட்டிங்க்கும் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஹாய், ஐம் டாக்டர் மீனா ஃப்ரம் டாக்டர் மீனா ஹோமியோ கிளினிக். நிறைய குழந்தைங்களுக்கு காமனா இருக்கு, ஆனா நம்ம அதை இக்னோர் பண்றோம். அது என்னன்னு பார்த்தோம்னா பெட் வெட்டிங். பெட் வெட்டிங்கிறது ஒரு காமனான பிரச்சனை. பட் நிறைய பேர் அதை அசிங்கப்பட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. அப் டு 3 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருக்கிற பெட் வெட்டிங் வந்து கம்ப்ளீட்லி நார்மல். பேபிஸோடைய நர்வ் சிஸ்டம் வந்து அவ்வளவா ஸ்ட்ராங்கா இருக்காது அப் டு 3 years. பட் 3 yearsக்கு மேல பெட் வெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஆல்சோ காமன். பட் மோர் தென் 6 years மேல அவங்க பெட் வெட் பண்றாங்க, இல்ல மோர் தென் 10 years மேல பெட் வெட் பண்றாங்கன்றப்போ டெஃபினட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணலாம் பெட் வெட்டிங் இருந்துச்சுன்னா? பெட் வெட்டிங் வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நர்வ் டெபிலிட்டி. நம்ம யூரினரி பிளாடர் கண்ட்ரோல் ஒழுங்கா இல்லாததுனால இருக்கும். சிறுநீரக பையோடைய மசில்ஸோ நர்வ்ஸோ ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்ல ஏதாச்சும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், பயம், பதட்டம், இல்ல ஏதாச்சும் பயங்கரமான கனவு வருது, அது ஒரு ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா வீட்டுல திட்டி வளர்க்குறாங்கல்ல, அது ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் ரேர்லி இட் மைட் பி டியூ டு ஜுவினல் டயபெட்டிஸ், குழந்தைங்களுக்கு வர சுகர் பிரச்சனை, அதனால இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் இட் மைட் பி டியூ டு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், குடல் புழுக்களாலையும் அது இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஆனல் இச்சிங் இருக்கும் அண்ட் ஒயிட் பேச்சஸ் இருக்கும், அண்ட் அடிக்கடி வயிறு வலிக்கு சொல்லுவாங்க, கேஸ் ரொம்ப இருக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேபி இது வார்ம் இன்ஃபெஸ்டேஷனால இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம முதல்ல ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம டிவார்மிங் பண்ணி பார்க்கணும். ஹோமியோபதியிலும் டிவார்மிங் இருக்கு, நம்ம இல்ல கன்வென்ஷனல் மெடிசன் டிவார்மிங்கும் எடுத்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிறப்போ நம்ம பிளாடர் ட்ரைனிங் பண்ணணும். பிளாடர் ட்ரைனிங்ன்றது என்னன்னா, யூரின் போகும்போது நம்ம ஸ்லோவா வாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அது அவங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கோ இல்ல கம்மியா இருக்கோ, பட் நம்ம அது ஒரு ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணும்போது பிளாடரோட மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும், நர்வ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ கொஞ்சம் மாசம் கழிச்சு அவங்களுக்கே அந்த கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம தூங்கும்போது ஒரு குழந்தைய நம்ம எழுப்பி போயிட்டு யூரின் போக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தூங்கும்போது ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் அண்டர் ஹர் கண்ட்ரோல். அவங்க முடிச்சிட்டு இருக்கும்போது பிஃபோர் ஸ்லீப் தூங்க போறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு யூரின் போறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பிளாடர் ட்ரைனிங். பிளாடர் கண்ட்ரோல்ங்கிற மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளாடர் கண்ட்ரோல் வந்து யூரின் வரும்போது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் பிளாடர் எம்டிங் மெத்தட், இது நம்ம தூங்க போறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்களை யூரின் பாஸ் பண்ண சொல்லிட்டு தூங்க வைக்கணும். தூங்க போறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது. இது வந்து பிளாடர் எம்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ஒரு குழந்தை யூரின் போறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இட் இஸ் ஓகே, இது நார்மல் தான், இது பிளாடர் கண்ட்ரோல் இல்லாதனால தான் வருது அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீங்க பயந்துக்க வேண்டாம், இது அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. எதனாலனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும், ஒவ்வொரு டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். மைல் ஸ்டோன் டிலேங்கிறது டெவலப்மெண்டல் டிலேங்கிறது ஒன்லி ஸ்பீச் டிலே இல்ல வாக்கிங் டிலே மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நர்வ் டெபிலிட்டி இல்ல நர்வ் ஸ்ட்ரென்தனிங் டிலே கூட இருக்கலாம். ஸோ இந்த குழந்தைக்கு எப்போ ஸ்ட்ரென்தனிங் வருதோ அப்போ நடக்கும். அண்ட் நம்ம அவங்களை தூங்க போறதுக்கு முன்னாடி யூரின் போன்னு சொன்னதுக்காக யூரின் போயிட்டு தான் தூங்கணும் சொல்லிட்டு நம்ம அவங்களை அடிக்க கூடாது, மிரட்ட கூடாது. ஜஸ்ட் பாசமா சொல்லணும், அவங்க யூரின் போலாம் இட்ஸ் ஓகே, அவங்க நெக்ஸ்ட் டே போட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வெயிட் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம அவங்க கிட்ட நீ மத்த குழந்தை மாதிரி இல்ல, நீ பயப்படுற, கோவப்படுற, இதனாலதான் இருக்கு, அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நீ ட்ரை பண்ணு, உன்னால முடிஞ்சா பண்ணலாம், எல்லாம் மெடிசன் எடுத்து குணப்படுத்தலாம், இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். பெட் வெட்டிங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது அடல்ட்ஸுக்குமே இருக்கும். இப்போ செகண்ட் சைல்ட்ஹுட் சொல்லுவாங்க, மோர் தென் 6 years மேல போகும்போது நம்ம எப்படி குழந்தையில இருக்கோமோ அதே மாதிரி நம்ம நர்வ்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், நம்மளுடைய யூரின் பிளாடர் கண்ட்ரோல் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அடல்ட்ஸ்க்கும் வயசானவங்களுக்கும் கூட பெட் வெட்டிங் பண்ற ஹேபிட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கும் ஹோமியோபதியில மருந்து இருக்கு. சில பேருக்கு ஒரு பெருசா இதை எடுத்துக்காம பொருள்படுத்தாம அவங்க இது லாங் டைம்க்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு 18 years 20 years 30
30 இயர்ஸ்ல கூட அவங்க பெட் வெட்டிங் பண்றாங்கன்னு இருப்போம். அது ரொம்பவே அவங்களுக்கு எம்பரசிங்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க சைக்காலஜிஸ்ட் பார்த்து அதை என்ன ஒப்பீனியன் கேட்கலாம், இல்ல டாக்டரை பார்த்து நீங்க என்னன்னு கன்சல்ட் பண்ணிக்கலாம். பெட் வெட்டிங் இன் சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் ஏஜ் குரூப்புக்கு இட் இஸ் ஈஸி டு ஸ்பீக் அவுட். பட் அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு எம்பரஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்களால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்களே டேரக்டா போய் டாக்டரை கான்டாக்ட் பண்ணி நீங்க இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. இது மேபி சம்டைம்ஸ் டயபெட்டிஸோட சைனா கூட இருக்கலாம். டயபெட்டிஸ்க்கும் பெட் வெட்டிங்க்கும் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பார்த்தோம்னா, பெட் வெட்டிங்ன்றது நைட்ல மட்டும் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம அறியாமலே நம்ம யூரின் பாஸ் பண்ணிருப்போம். பட் இதுவே டயபெட்டிஸா இருக்குங்கிறப்போ நம்ம டே டைம்ல கூட ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம், அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கலாம், அடிக்கடி பசி எடுக்கலாம், இல்ல பாடி பெயின், நெக் பெயின், ஒரு கிடினஸ், அந்த மாதிரி டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க பிளட் சுகர் லெவலையும் பார்த்துக்கோங்க. டயபெட்டிஸ் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சம்டைம் இட் மைட் பி டியூ டு வீக்னஸ் ஆர் எனி அதர் டெஃபிஷியன்சிஸ். ஸோ நீங்க விட்டமின் B12, விட்டமின் D, கால்சியம், புரோட்டீன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்ஸ்லாம் இருக்கவங்க நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா எடுத்து நம்ம மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும்போது பிளாடர் ஸ்ட்ரென்தனிங் நடக்கும். அண்ட் பெட் வெட்டிங்க்கு பர்டிகுலர் டயட் கிடையாது. மசில் ஸ்ட்ரென்தனிங், நர்வ் ஸ்ட்ரென்தனிங்காக நல்ல விட்டமின் ரிச் ஃபுட், புரோட்டீன் ரிச் ஃபுட், கால்சியம் அதெல்லாம் அதிகமாக இருக்க ஃபுட் நம்ம எடுத்தாலே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க பயப்படுற அளவுக்கு பெட் வெட்டிங்கிறது பெரிய வியாதியோ இல்ல பெரிய பிரச்சனையோ கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கண்டிஷன். பிளாடரி கண்ட்ரோல்ல நம்ம இதை சீக்கிரமா சரிப்படுத்திட முடியும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் விட்டமின் டிஃபிஷியன்சியால தான் ஓல்ட் ஏஜ்ல வந்து பெட் வெட்டிங் வருது. விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதை சரிப்படுத்திக்கலாம். பட் சில டைம் இட் மைட் பி டியூ டு பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி, BPH சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு வர பிரச்சனை. அந்த டைம்ல நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்து இது ஹைப்பர்ட்ரோஃபியா என்னன்னு பார்த்து நம்ம அதை கண்டினியூ எடுத்து சரி பண்ணணும். பட் ரொம்ப ஓல்டேஜ் ஆயிருக்கு, ரொம்ப டெபிலிட்டி இருக்குன்றப்போ இட் கேன் பி கண்ட்ரோலபிள், பட் இட் இஸ் நாட் கியூரபிள் அட் தட் ஸ்டேஜ். பட் நம்ம இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சு பயந்துக்கோ வேண்டாம், அண்ட் இது ரொம்ப சின்ன பிரச்சனை நினைச்சு உதாசனப்படுத்தவும் வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அதை என்னன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தை மேல நீங்க கோவப்படுறதுனாலயோ இல்ல அவங்களை திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ பெட் வெட்டிங் கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட பாசமா பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா குணமாகும். பயந்துக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஏதாச்சும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நல்ல உணவுகள், நல்ல தண்ணி, நல்ல உறக்கம் அவங்களுக்கு கொடுத்து நீங்க அவங்க கூடவே இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க குணமாயிடுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் முழுமையா குணமாகிடும்.